அதிரடி திருப்புமுனை. ரேஷன் கடை வேலைவாய்ப்பு எப்படி அறிவித்தார்கள்? இதற்கு முன்பு அறிவித்த வேலைவாய்ப்பு என்ன ஆயிற்று? சத்துணவு வேலைவாய்ப்பை பற்றி ஒரு சிறு குறிப்பு. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பதிவில் மிக சிறப்பாக பார்க்க இருக்கிறோம். நீங்கள் நமது சேனலுக்கு கட்டாயமாக புதிவராக இருப்பீங்க. கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தலை அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் அதிகப்படியான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கடை வேலைவாய்ப்பு 2-3 விதமாக இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கட்டுனர் விற்பனையாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைவாய்ப்பு ஒன்று இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பண்டக சாலையில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று இருக்குது. இதில் முன்னுரிமை பார்த்தீங்க அப்படின்னா ஊனமுற்றோர், விதவைகள் இவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா முன்னுரிமை கொடுப்பாங்க. இதில் முக்கியமான பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய விதமான கேட்டகரியாக பிரிப்பாங்க. எப்படியெல்லாம் இன்டர்வியூ நடக்கும் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். இதுக்கு முன்னாடி இன்டர்வியூலாம் யாரெல்லாம் அட்டன் பண்ணாங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் முதல்ல விட்டாங்க, இப்போ எந்த டிஸ்ட்ரிக்ட் விட்டுருக்காங்க, அடுத்ததெல்லாம் எந்த டிஸ்ட்ரிக்ட் விட போகிறாங்க அப்படிங்கிற எல்லா அப்டேட்டுமே நாம் இந்த பதிவில் மிக சிறப்பாக பார்க்க இருக்கிறோம். நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா தான் இன்னும் அதிகப்படியான தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடியே நிறைய விதமான அறிவிப்புகள் கொடுத்துருந்தாங்க, நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஆட்கள் எழுத்துமே பார்த்தீங்க அப்படின்னா பணி ஆணை கொடுக்கப்படவில்லை. என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா நிறைய விதமான பேர் இதில் மிஸ்டேக் ஆகிருக்கு, நாங்கள் மறுபடியும் ஆட்கள் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அரசு தரப்பில் பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயமாக ஆட்கள் எடுத்தே ஆகணும், பணி சுமை பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது. இப்போ எப்படின்னா ஒரு ஆள் ஒரு கடை தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ரூலு. ஆனால் ஒரு ஆள் ஒரு கடை பார்க்குறதில்ல, 4 கடை 5 கடை இப்படி பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக பார்க்குறாங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு சம்பள உயர்வு இருக்கா அப்படின்னா இருக்குது, இருந்தாலும் போதுமான அளவு கிடையாது. அவங்க வேலை செய்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு போதுமான சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை அப்படிங்கிறத தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்பு எப்போ அறிவிக்க போகிறாங்க, இந்த டவுட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே இருக்குது. முக்கியமாக பார்த்துக்கோங்க, இந்த வேலைவாய்ப்பு இன்னும் ஒரு சில மாதங்கள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அறிவிப்பு வெளியாக இருக்குது. இப்போ எந்த மாவட்டத்துக்கு அறிவிப்பு வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நான் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுவேன். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டமாக தான் அறிவிப்பாங்க. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் ஓல்டு சப்ஸ்கிரைபர்களுக்கு தான் நிறைய பேருக்கு தெரியும். முன்னாடியே அறிவிப்பாங்க. நான் ஒவ்வொரு மாவட்டமாக அறிவிக்க அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து டவுன்லோட் லிங்க் ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருவேன். அதை எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா நான் அதுக்கும் கொடுப்பேன். கவர்மெண்ட் வெப்சைட்டில் தான் போய் டவுன்லோட் பண்ணுறதா வரும். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்துருவேன். கொடுத்துட்டுனா நீங்கள் போய் தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலை, சேலம், தருமபுரி, நாமக்கல், கரூர் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அறிவிப்பு வெளியாகக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. முன்கூட்டியே சொல்கிறேன், என்னென்ன பண்ணணுமோ கரெக்டாக எல்லா ப்ரொசீஜரும் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 5 மாவட்டத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வேணாலும் ரிலீஸ் ஆகலாம். இப்போ கூட ரிலீஸ் ஆகலாம், இல்லை ஒரு 10 நாள் கழித்து கூட ரிலீஸ் ஆகலாம். ஆனால் இப்போலேருந்தே இதுக்குண்டான முயற்சி தொடங்கிடுச்சு. எப்போ வேணாலும் இந்த 5 மாவட்டத்துக்கும் கட்டாயமாக ரிலீஸ் ஆகலாம். சரி, இப்போ அடுத்தடுத்த மாவட்டங்களை எப்போ விடுவாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த பதிவில் கொடுக்குறேன். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். அந்த டவுன்லோட் பண்ணுற நோட்டிஃபிகேஷன் அவைலபிள்னு போட்டிருக்கீங்களா, அது எப்படி நாங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாருமே கேட்பாங்க. அதுக்கான அஃபிஷியலான அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5 மாவட்டத்துக்கு மறை இருக்குது. இந்த 5 மாவட்டத்தில் யார் யார் இருக்கீங்களோ அவங்க தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் உதவிகள் தேவைப்படுது, எப்படி என்னென்னு ப்ரொசீஜர் தெரியல, ஃபார்மேட் தெரியல அப்படின்னா நாங்கள் உதவி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உடனடியாக நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன மாவட்டம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஓகே, இந்த ப்ரொசீஜர் முடிஞ்சது. யாரெல்லாம் அந்த 5 மாவட்டத்தில் நான் சொல்லியிருக்கணும், அந்த 5 மாவட்டத்தில் இருக்கீங்க எனக்கு கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. நான் உடனுக்குடனே ரிப்ளை கொடுப்பேன். அப்படி சம்டைம் லேட் ஆனிச்சு அப்படின்னாலும் நான் அப்டேட் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவேன். முடிஞ்ச வரைக்கும் அப்டேட் கொடுப்பேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த சத்துணவு வேலைவாய்ப்பு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. அந்த சத்துணவுக்கு நான் இண்டிவிஜுவலாக ஒரு வீடியோ ஒன்று ரெடி பண்ணி கொடுக்குறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா இதே வீடியோவில் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு டவுட்ஸ் வரலாம். அந்த தூரச்சான்றிதழ் எப்படி வாங்கணும், யார்கிட்ட சைன் வாங்கணும்,
யூனியன் ஆஃபீஸில் போய் எப்படி அப்ளிகேஷன் வாங்கணும் எல்லாமே வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் கொடுப்பேன். அதனால் பொறுமையாக இருந்து காத்திருந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். நமது சேனல் உங்களுக்கு கட்டாயமாக பிடிச்சிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரசாங்கத்து வேலைவாய்ப்பு, தனியார் வேலைவாய்ப்பு எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் அப்டேட் பண்ணுறோம், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பார்த்தமைக்கு இன்னும் அதிகப்படியான தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க.